ஈவேரா சனியனே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு பாப்பா மேடையில் ஏறி பேசுது, ஒரு இஸ்லாமிய ஒரு பாப்பா. நான் பார்த்தேன். பாப்பா நீ பேசுகிற உரிமையும் பெரியார் தான் உனக்கு வாங்கி கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய அடக்குமுறையிலேருந்து உள்ள பெண் சமுதாயம் இன்னைக்கு வெளியில் வந்து மேடை ஏறுதுன்னா பெரியார் தான் காரணம். பெரியார் பேச வச்சார். அவர் வந்து ஒரு கருத்தை கொண்டு போய் எளிய மக்கள்கிட்ட திணிக்க உள்ள சில முரண்பாடுகள் இருந்துச்சு. கருப்பை போய் அறுத்தறிஞ்சிருன்னா உன் அம்மா அறுத்தறிஞ்சிருந்தா நீயே பிறந்திருக்க மாட்டாங்க. ஸ்டாலின் வரைக்கும் இருக்குது, உங்கள் அம்மா அறுத்திருந்தா நீ பிறந்திருக்கு. இது இப்படி பேசக்கூடாது. அவர் என்ன சொன்னார், நீ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து குழந்தை உங்கள்கிட்ட வந்துடுது, அவன் ஓடி போயிடுறான் ஆம்பளை. அதனால அந்த வார்த்தையை சொன்னார். தமிழ் அவர் தங்கத்தட்டில் மச்சம் வளரலாம் சொல்லலை, அட்வான்ஸ் பண்ணுங்க தமிழ்னார். இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்துங்க. இப்போ சொல்றீங்க பழைய புத்தகம்லாம் இருக்கு, தொல்காப்பியம்லாம் நமக்கு புரியுதா? திருக்குறள் புரிஞ்ச மாதிரி பாக்கி புத்தகம் புரியவே இல்லை. ஏன்னா திருக்குறளை மொழிபெயர்த்த ஒரு வெள்ளைக்காரன் எளிமைப்படுத்தி கொடுத்தான், சிம்பிளிஃபை. இல்ல அதை புரியாமையே வச்சுக்க ட்ரை பண்றாங்களா சார்? வணக்கம் சார். வணக்கம் சார். பாரதியார் அவரை வந்து பாத்தீங்கன்னா சங்கீந்திரா மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா சார்? பாரதியார் குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, இந்த தமிழ் சமூகத்துக்கு நிறைய இலக்கியங்கள் பத்தி எல்லாம் அவர் பேசியிருக்காரு. ஆனா அவரை ஒரு குறிப்பா சங்கீந்திரா மாதிரி பிஜேபி கூட கனெக்ட் பண்ணி பேசுறாங்க இல்லையா? இல்லை பாரதியாரை போய் சங்கின்னு சொல்றதெல்லாம் உண்மையிலே அது அபத்தமானது. பாரதியார் அப்படி இல்லை. பாரதியார் பிறப்பால் ஒரு பிராமணர் விட்டு நபர் தான். ஆனால் பிராமணர் எல்லாம் மீசை எல்லாம் எடுத்தப்ப பாரதியார் எடுத்துக்கல, பெரிய மீசை வச்சுக்கிட்டாரு பாரதியார். குடுமி வச்சுக்கிறப்ப அவர் அதெல்லாம் அலோவ் பண்ணிக்க முடியாது, முடியலாம் வெட்டிப்பேன் அப்படின்னாரு. முண்டாசும் போட்டுக்கிட்டாரு. பெண்கள் விடுதலை இல்லாத போது இப்போ பொண்டாட்டியை உட்கார வச்சு பாரதியார் நின்று புகைப்படம் எடுத்தார். இப்போ தெருவில் வந்து மனைவியை கைகோர்த்து அழைச்சிட்டு போகிறது வந்து பாரதியார் தோல் மேலே போட்டு அழைச்சிட்டு போனார். வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை எங்கள் வீட்டில் வருது கண்டேன், சாம்பல் நிறத்தில் ஒரு பூனை, ஜாதி நிறத்தில் பூனைன்னு பாட்டெல்லாம் சொன்னார். இப்படி பல பூனை கலர்களாக இருந்தாலும் பூனை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் ஜாதிய மறுப்பாளன், அவர் கடவுள் மறுப்பாளன், ஜாதிய மறுப்பாளன். பிற்பாடு காளி மேலே பாட்டு சக்தி சக்தின்னு பாட்டெல்லாம் பாடினார். பட் ஆனால் அவர் ஜாதிய மறுப்பாளன், சாதி அன்டச்சபிலிட்டியை பற்றி ரொம்ப பயங்கரமாக பேசினார். அது இப்போ சும்மா ஏதோ கோத்து விட்றாங்க அவரை, போய் எல்லாரும் காவி அடித்தாங்க, கடைசி கட்ட இவரும் காவி அடிக்கிறாங்க. அதை பாரதியாரை கொண்டாட வேண்டியவர்களே கொண்டாடல். பிராமண சமுதாயம் பாரதியார் எங்கேயும் தன்னோட சொந்தம்னு சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி சங்கி ஆக முடியும்? அவர் பாரதியார் வந்து அல்லாஹ் மீது வந்து பாடல் இயற்றியது பாரதியார் தான் தமிழில். ஆனால் அல்லாஹ் ரசூல் இருக்கார், நபிகள் நாயகம், நம்ம அல்லாஹ் பற்றி எப்படின்னா பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி பல்லாயிரம் பாட்டு எழுதினார் பாரதியார். அது நபிகள் நாயகம் அல்லாஹ் பற்றி எழுதினார். ஏன்னா அவர் எட்டயபுரத்தில் வந்து அவர் நிறைய நண்பர்கள், இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர். அப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, எங்களோட திருக்குறள் இருக்கு, திருக்குறான் இருக்குது, திருக்குறானை வந்து தமிழில் இருந்தால் நாங்கள் படிக்க வசதியாகுங்க எல்லாரும். ஏன்னா எல்லாருமே அரபி மொழி படிச்சிருக்க போகிறதில்லை, பேசுவாங்க, எழுத்தாளர் சில பேருக்கு தெரியாது. அப்படின்னப்ப பாரதியார்கிட்ட தான் கொண்டாந்து பொறுப்பை கொடுக்குறாங்க. பாரதியார் அதுக்கு பேர் அத்திச்சூடி மாதிரி அரபி மொழியை கற்கிறார் பாரதியார். எழுதவும் படிக்கவும் தெரிஞ்ச அரபி மொழியை கற்று இன்னைக்கெல்லாம் ஏஐ இருக்கு. ஆனால் என்ன இருந்திருக்கு அவர்கிட்ட கற்று அந்த பாரதி அந்த அந்த நபிகள் நாயகத்தை பொட்டல் புதூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இஸ்லாமிய மகிமை என்ற மீட்டிங்கில் பேசுகிறார் பாரதியார். பாரதியார் எல்லா மதமும் சமம், எல்லா கடவுளும் சமம் அப்படின்னு சொன்னவர் தான் ஒரு மகா கவி. அங்கே எல்லாரும் கவிஞர் தான் போட்டாங்க. பாரதியாருக்கு மட்டும் மகா கவிஞா வந்துச்சுன்னா, மகா என்றால் எல்லாத்துக்கும் பொதுவானது, பெரிதானதுன்னு அர்த்தம். மகம்னு சொல்கிறோம்ல, எல்லாத்துக்கும் பெரிதானது. மகான்னு அவருக்கு தான் அந்த பட்டம் கொடுத்தாங்க பாரதியார். பாரதியார் எந்த இடத்துலையும் தன்னை வந்து பிராமணனாவே அவர் உணரலை. பிராமணனாக உறந்திருந்தால் அவ்வளோ வறுமையெல்லாம் அவர் பட்டிருக்க மாட்டார். அவ்வளோ வறுமையை சுதந்திர போராட்டத்தை தியாகத்து பண்ணார், போய் நின்னார். குடும்பத்தை சரியாக பார்த்துக்கல, சரியாக வசதி வாய்ப்பு இல்லை, சாப்பாடு இல்லை, வறுமை. பாரதியாரெல்லாம் ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான், கிரிட்டிசிசம் பண்ணுறான்னா அவன் மனித குலத்துக்கு எதிரானவன். அவன் வந்து பாரதியாரை நீங்கள் பாப்பானா பார்க்குறீங்களா, மகாகவியா பார்க்குறீங்களா, எப்படி சொல்லுங்க? மகாகவியா தான் பார்க்குறேன். அவ்வளோதான். அப்புறம் எப்படி நீங்கள் பிராமின்னு அவர் வந்து பிராமினாவே இருந்துட்டு போட்டோம். ஊவே சாமிநாத ஐயரை நீங்கள் தமிழ் தாத்தாவை பார்க்குறீங்களா, சுவாமிநாத ஐயரா பார்க்குறீங்களா? சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா. யாருன்னு சொன்னீங்க? ஊவே சாமிநாத ஐயர். ஓகே. அவர் தமிழ் தாத்தா தானே அவர். ஆமா, அவர் ஐயரை அப்படி பார்க்க முடியும். ஸோ புரட்சிகள் யாரிடமிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும். அவங்கவுங்க பிறந்தது அவங்கவுங்க ஜாதி. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து பாட புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருப்போம். பாரதியார் அவர்களை வந்து அவர் நாட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. தன்னோட பாட்டு மூலியம், கவிதை மூலியமும் வந்து நமக்கு இந்திய சுதந்திரத்துக்கு பாடுபட்டிருக்காரு. ஆனா அவரை போயிட்டு ஒரு சாதியின் அடிப்படையிலயோ ஒரு மதத்து அடிப்படையிலயும் அவர் வந்து இப்படி சொல்றது ரொம்ப தப்பு. நான் தான் ஒரே வேலை ஃபுல்லா இஸ்லாமியர்களுக்கு அவர் நபிகள் நாயகத்தோட புத்தகத்தை தொகுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த அவர் பேசின ஊரே பொட்டல் புதூர். அந்த ஊர்ல தான் இஸ்லாமிய மகிமைன்னு பேசுறாரு. அவ்வளவு இருக்குடா அந்த புத்தகத்துல, சூப்பரா இருக்குது புத்தகம்னு சொல்லி
படித்தவர். யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போன்று உண்டான்னு சொன்னார். ஏன் யாமறிந்த மொழிகளிலே சமஸ்கிருதம் போல் உண்டான அவர் சொல்லலையே, தமிழை தானே சொன்னார் அவர். அப்போ இவனுக்கு எவ்வளோ கெட்டன இருக்கு பாருங்க. இது யார் கிளப்பிடுறதுன்னு தெரியல. ஒருத்தன் கேட்டா கஞ்சா குடியங்கிறான், ஒருத்தன் கேட்டா சங்கிங்கிறாங்க. பாரதியார் எந்த இடத்துல தன்னை வந்து சங்கின்னு அவர் சொன்னார்? அப்போ எல்லாம் அப்படி கூற்றே இல்லை. பிராமணர் பின்னாடி அவர் போகவே இல்லை. பிராமணனுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து தான் அவர் பேசல. அவர் முதல் முறையே எதிர்த்ததே பாத்தீங்கன்னா பிராமணர்கள். பிராமணர் தான் எதிர்த்தார். இங்கே தானே அடிமை இருக்கு, பொம்பளைங்க என்னடா மொட்டை அடிச்சு உட்கார வச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லி தான் பொண்டாட்டி தோல் மேலே போட்டு தெருவில் அடிச்சுட்டு போனார். அந்த அவ்வளோ பெரிய முற்போக்கு சிந்தனைவாதி ஒரு மனுஷனை எவ்வளோ கேவலப்படுத்த நிற்கிறான் பாருங்க. நான் சொல்கிறேன், நீ எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் உன்னை கேவலப்படுத்தணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாய். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் அவர்கள் அப்படி பேசினாங்க, அப்புறம் பெரியார் பேசினாங்க, வள்ளலாறு, இப்போ வள்ளலாறு, இப்போ வந்து பார்த்தா பாரதியார். இது யார் ஆரம்பிச்சு விடுறது அது முதல்ல தெரியணும்ல. இப்போ இதெல்லாம் யார் ஆரம்பிச்சா முதல்ல? என்னை பொறுத்தவரையிலும் கேட்டா எந்த கடவுளுமே பிராமண கடவுள் இல்லைங்கிறத என்னோட கருத்து. கடவுள்ன்றது அவங்களோட நம்பிக்கை இல்லையா? கிருஷ்ணன் ஆரம்பிச்சவரு, கோனாரு, அப்படி ஒரு வேணா சொல்லுங்க, முருகர் அவரு குறிஞ்சி நில மன்னன். அவரு வேற யாரு கடவுள்? சிவன் என்ன ஜாதின்னு தெரியல. சிவன் வந்து சுடுகாட்டு சாம்பல் அள்ளி பூசிக்கிறாரு, அப்ப என்ன ஜாதின்னு தெரியல பரமசிவன். அப்படி பார்த்தா எந்த கடவுளும் பிராமண கடவுள் இல்லை. எல்லா கடவுளும் நம்ம கொண்டாடணும், நம்ம தான் சேர்த்து பிடிக்கணும். உடனே என்ன சங்கிங்கன்ற போறானோ அப்படித்தான தமிழ் வேந்தன் ஒரு சங்கின்னு. அப்பெல்லாம் இல்லை. எந்த கடவுள் பிராமண கடவுள் இருக்குன்னு நீங்க கேட்குற? இல்ல, கடவுள்ன்றது அவங்களோட நம்பிக்கை. இப்ப பாத்தீங்கன்னா சாய்பாபா என்ன கடவுள்? அவர் ஒரு இஸ்லாமியர் இல்லையா சார்? இஸ்லாமியர் இந்து ரெண்டுமே கன்வெர்ட்டிங் உள்ளவர் தான். கடவுளுங்கிறது உங்களோட நம்பிக்கை. கரெக்டா சொன்னீங்க, நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனா ஒன்னொன்னு காவி பெயிண்ட் அடிக்கிறது இங்க தப்பா இருக்கா இல்லையா? பார்த்தா ஒரே ஒரு கடவுள் தான் இங்க வந்து பூணூல் போட்டிருக்கு, யாரு? விநாயகர். எல்லா கடவுளும் இவங்க ட்ரை பண்றாங்க போடுறதுக்கு. பூணூல் போட்டு ஒரு கடவுளுமே இல்லையே. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை வந்து இவங்க அரசியல் சாயம் பூர்சத்துக்காக இந்த மாதிரி ஜாதி மதத்தை வச்சு பேசுறாங்களா சார்? ஆமா, அப்படிதான். அதுவும் உண்மை. ஈவேரா சனியனே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு பாப்பா மேடையில் ஏறி பேசுது, ஒரு இஸ்லாமியர் விட்டு பாப்பா. நான் பார்த்தேன். பாப்பா, நீ பேசுற உரிமையும் பெரியார் தான் உனக்கு வாங்கி கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய அடக்குமுறையிலேருந்து உள்ள பெண் சமுதாயம் இன்னைக்கு வெளியில வந்து மேடை ஏறுதுன்னா பெரியார் தான் காரணம். பெரியார் பேச வச்சார். அவர் வந்து ஒரு கருத்தை கொண்டு போய் எளிய மக்கள்கிட்ட திணிக்க உள்ள சில முரண்பாடுகள் இருந்துச்சு. கருப்பை போய் அறுத்தறிஞ்சிருன்னா அம்மா அறுத்தறிஞ்சிருந்தா நீயே பிறந்திருக்க மாட்டாங்க. ஸ்டாலின் வரைக்கும் இருக்குது, உங்க அம்மா அறுத்திருந்தா நீ பிறந்திருக்க. இது இப்படி பேசக்கூடாது. அவர் என்ன சொன்னார்? நீ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து குழந்தை உங்கள்கிட்ட வந்துருது, அவன் ஓடி போயிடுறான் ஆம்பளை. அதனால அந்த வார்த்தையை சொன்னார். தமிழ் அவர் தங்கத்தட்டுல மச்சம் வளரலாம் சொல்லல, அட்வான்ஸ் பண்ணுங்க தமிழ்னார். இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்துங்க. இப்போ சொல்றீங்க பழைய புத்தகம்லாம் இருக்கு, தொல்காப்பியம்லாம் நமக்கு புரியுதா? திருக்குறள் புரிஞ்ச மாதிரி பாக்கி புத்தகம் புரியவே இல்லை. ஏன்னா திருக்குறளை மொழிபெற்ற ஒரு வெள்ளைக்காரன் எளிமைப்படுத்தி கொடுத்தான், சிம்பிளிஃபை. இல்ல, அதை புரியாமையே வச்சுக்க ட்ரை பண்றாங்களா சார்? இல்ல, சங்க இலக்கியம் புரியாம வச்சிருக்காங்களான்னு அது யாருமே இறங்கல. கலைஞர் கருணாநிதி எழுதியிருக்காரு தொல்காப்பியத்தை விளக்க ஒரு. அவரை எல்லாம் திட்டுறாங்களே, இவங்கெல்லாம் நாக்கு அழுகி போய்மியா தெலுங்குங்கிறாங்க. நிறைய தெலுங்கு தான் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் இலக்கியத்துக்கு இதாக இருக்காரு. கலைஞர் கருணாநிதி தெலுங்குனுக்கு செலவைக்கலையே, வள்ளுவருக்கு தானே கோட்டை அமைச்சாரு, வள்ளுவருக்கு தானே கன்னியாகுமரியில் செலவு வச்சாரு, செம்மொழி அந்தஸ்தை கலைஞர் தானே வாங்கி கொடுத்தாரு. நான் முட்டு கொடுக்குறேன் அப்படிலாம் எப்படி வேணுமா நினச்சிக்கங்க. ஆனால் பாரதியாரை போய் யாரையுமே சங்கின்னு சொன்னால் நம்ம விடவே கூடாது. நான் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னு ஜகத்தினை அழித்துருவோம். பசியோட கொடுமை பசிச்சா தெரியும். கையில் 4 நாள் இல்லாமல் பசிக்கணும், பணம் வச்சுட்டு பசிச்சா பெரிய மேட்டரா தெரியாது. அந்த வரியை சொல்றாரு. அக்குனி குஞ்சொன்று கண்டேன், அது அங்கு ஒரு காட்டில் பொந்திட வைத்தேன், வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பொன்று. 10 வச்சு நெரிச்சா அதில் குஞ்சு மூப்பணும், எல்லாம் ஒன்று தாண்டாங்க பாரதியார். அதை பாரதியாரோட வைர வரிகளோடு முடிக்கிறார். தேடிச்சோறு தின்று சில சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாட துன்பமிக உழண்டு பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிழ பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிற என பின்வாயில் சில வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா? இன்னும் சில வரங்கள் கேட்பேன், என்னை புதிய உயிர்தனை ஆக்கி என் மதிதனை தெளிவு செய்து தினம் சந்தோஷம் பொங்கியிருக்க செய்வாய், தினம் சந்தோஷம் பொங்கியிருக்க செய்வாய். நன்றி.